வணக்கம் நண்பர்களே. நம்ம அப்படியே செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் வந்து ஃபைனல் செஷனு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கவ் டெசிஷன் ப்ராசஸ். மார்க்கவ் டெசிஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கவ் டெசிஷன் ப்ராசஸ், மார்க்கவ் முடிவு செயல்முறை. இந்த டாபிக் பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக வந்து 15 டேஸ் செஷனு. 15 டேஸ்லையும் வந்து நம்ம வந்து எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு கான்செப்டா லேர்ன் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு தான் வந்து ஃபைனல் செஷனு. இதுக்கப்புறம் வந்து லைக் இதெல்லாம் தான் செஷன் பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டே டேட்டா சயின்ஸ் பார்த்தோம். டேட்டா சயின்ஸு செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மாடியூல்ஸு, introduction to machine learning, simple linear regression, logistic linear regression, and k nearest neighbor algorithm, k nearest neighbor, naive Bayes, k means, introduction to deep learning பார்த்தோம், ANN பார்த்தோம், convolutional neural network பார்த்தோம், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் பார்த்தோம், அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட் பார்த்தோம். அப்புறம் ஃபைனலாக வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், டீப் லேர்னிங் அதோட முடிஞ்சிருச்சு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்புறம் வந்து ஃபைனலாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்லேயே டே 2 வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கவ் டெசிஷன் ப்ராசஸ் பார்க்குறோம். நம்மளோட வெப்சைட் வந்து bigdatahandson.com. நம்மளோட சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 978-988-424. இதை வந்து நான் யூஸ் பண்ணி நம்ம தொடர்பு பண்ணிக்கலாம். நீங்க நம்மளோட வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம bigdatahandson.comல ரிவ்யூஸ்ல போயிட்டு நீங்க எங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த இடத்துல வந்து கூகுள்ல போயிட்டு இந்த ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கூகுள்ல bigdatahandson.comனு தட்டிட்டு இங்க ரிவ்யூஸ் போயிட்டு நீங்க ரிவ்யூஸ் கொடுத்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு உங்களுடைய ரிவ்யூஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய எல்லா பதிவுகளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம், பதிவேற்றம் செஞ்சிருப்போம். நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். bigdatahandson.comனு சொல்லி நம்ம யூடியூப்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா நேற்று வரையிலும் என்னென்ன செஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமா வந்து நீங்க போட்டு பார்த்துக்கலாம். லைக் டே வைஸ் நீங்க சார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது கிளியரா வந்து தெரியும். bigdatahandson.com சேனல்ல போயிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு இதா வந்து நீங்க வந்து நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். போயிட்டு நீங்க வரிசையா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட வீடியோஸ் எல்லா பதிவுகளும் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும். ஸோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட லைக் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்லைக் போட்டுக்கிட்டு கமெண்ட்ஸ் வந்து போட்டுடணும், எதனால டிஸ்லைக் போட்டோம்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம செஷனை தொடரலாம். ஃபைனலா வந்து நான் என்னோட நேம் வந்து கலீல் அஹ்மத். இது வந்து ஃபைனல் செஷனு. ட்ரெயினர் அவங்களோட பேர் வந்து முகமது இர்ஃபான். அப்புறம் வந்து நம்மளோட கன்சல்டன்ட் வந்து தினேஷ் இருப்பாரு, இல்லாட்டி இந்துமதி மேம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம கன்சல்டன்ட்ஸு, நம்ம சீனியர் கன்சல்டன்ட்ஸு. அவங்களும் வந்து அப்பப்போ கால்ஸ்ல வந்து சப்போஸ் இன்கேஸ் எதுவும் டவுட்ஸ்னா வந்து கிளியர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டைரக்டா வந்து செஷனுக்கு போய்க்கலாம். இவ்வளோ நாள் வந்து செஷன் டைரக்டா அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, ஃபைனலா என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாருமே கிளியர் பண்ணிடுங்க. இதோட இன்னையோட வந்து இந்த செஷன் முடியுது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட சீரீஸ் வந்து இன்னும் 2 months ஆகும் ஓப்பன் பண்றதுக்கு. அது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல நடத்துவோம், அதுக்கப்புறமா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து அது இங்கிலீஷ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்ல நடத்துவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா எப்படியும் இன்னையிலேருந்து வச்சோம்னா எப்படியும் ஒரு 4 months 3.5 months ஆகும் தமிழ்ல நாங்க திரும்ப செஷன் போடுறது. அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போடுவோம், எல்லா செஷனும் கம்பைண்டா இருக்கும். ஸோ இன்னையோட வந்து தமிழோட
செஷன் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தமிழ் பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 15 செஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து இந்த செஷன் டேட்டா சயின்ஸோ, எம்எல்ஓ, டிஎல்ஓ, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோ கத்துக்கிறவங்க இந்த செஷனை மட்டும் பார்த்தா போதும், பேசிக்ஸ் கவர் ஆயிடும். மீதி 75% வந்து நீங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ், நீங்க அதை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கேகிள்லையோ இந்த பல டேட்டா செட்டை எடுத்து நீங்க வந்து ஒர்க் பண்ணி பண்றதுதான் வந்து 100% பூர்த்தி செய்யும். இது வந்து ஒரு 25% கிக் ஸ்டார்ட், ஒரு கிக் ஸ்டார்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க வந்து மற்ற இதெல்லாம் வந்து நீங்க தான் ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப நம்ம செஷனை தொடரலாம். தாமோதரன் மியூட் போட்டுருங்க. தாமோதரம் எப்போதுமே அவங்க மியூட் போட மாட்டேங்கிறாங்க. நான் தான் டெய்லி காலையில மியூட் போட வேண்டியதா இருக்கு. ஃபைன். ஸோ இர்ஃபான், நீங்க செஷனை கண்டினியூ பண்ணலாம். இருங்க ஒரு நிமிஷம். இர்ஃபான் நீங்க ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. இர்ஃபான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நேத்து நம்ம ஹலோ இர்ஃபான், வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஹலோ ஓகே. அது பார்த்தது வந்து கியூ லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். சேம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஒரு பசில் கொடுக்குறோன்னா அந்த பசிலை லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொடுத்தா அது ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பசிலை வந்து லேர்ன் பண்ணணும் இல்லையா? அந்த பசிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இர்ஃபான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஏன் ஹெட்செட் யூஸ் பண்றீங்களா? யா ஓகே. இது ஃபேன் சத்தம். ஃபேன். ஓகே. இப்போ கேக்குதுல்ல? இப்போ கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பசில் கொடுக்குறோன்னா அந்த பசிலை வந்து ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பசில் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். எது மாதிரினா ஸோ இந்த மாதிரி ஒரு சம் அல்காரிதம்ஸ் வச்சு லைக் மார்க்அவுட் டிசிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த கியூ லேர்னிங், ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த ஆக்சுவலாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னாலே. ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னாலே ஒரு என்விரான்மெண்ட் வாய்ஸ் அதிகமா பேசுங்க இர்ஃபான். ஓகே. இந்த என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் தான் நம்மளோட பசில். ஓகேங்களா? இப்போ அந்த பசிலில் நம்ம இந்த ஒரு ஏஜென்ட் அனுப்புவோம். ஏஜென்ட் சம்திங் லைக் நம்ம ரோபோட்டை வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரோபோட்டை அனுப்புகிறோன்னு வைங்க. இப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த ரோபோட் வந்து சம் ஆக்ஷன்ஸ் நடத்தும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பசில் இருக்குன்னு வைங்க. ஸோ நம்ம ஏஜென்ட் நம்ம ரோபோட் இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணலாம்? ஸோ ரைட் போகலாம், லெஃப்ட் போகலாம். ஸோ சம்திங் லைக் மூவ் பண்ணி அது என்னன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. முதல்ல அந்த பசில் எந்த மாதிரி இருக்கு, ஓகேங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்டெப். ஜஸ்ட் ஒரு அனாலஜி மாதிரி நம்மளுக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு இப்போ ஏதாவது நியூ என்விரான்மெண்ட் உங்களை அனுப்புனாங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்னலாம் திங்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வந்து பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஏஜென்ட்டு நம்ம இந்த பசிலில் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணலாம்? ஸோ லைக் அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து இந்த க்ரீனில் வந்தால் அது வந்து அதாவது +1 ரிவார்டு கொடுப்போம். இந்த ஃபயரில் வந்து -1 ரிவார்டு கொடுப்போம். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணணும்னா நம்ம ஏஜென்ட்டு அந்த +1 ரிவார்டு நோக்கி போகணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஸோ ரைட்டு போகிறாரு, சம்டைம்ஸ் இன்னும் ரைட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி அப்பு கூட போகலாம், மேலே போயிட்டு. ஸோ சம்டைம்ஸ் திடீர்னு சொல்லி அவர் வந்து மேபி
நம்ம +1 ரிவார்ட் அந்த ஃபிளாக் கிட்ட வந்துடலாம். அப்போ அவர் யோசிப்பார், ஓகே நான் எப்படி இங்கே வந்தேன், இந்த ஃபிளாக் கிட்ட இந்த +1 ரிவார்ட் எனக்கு கிடச்சிருக்கு, நான் எப்படி இதை வந்து ஜெயித்தேன் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஸோ ரிமெம்பர் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ பாஸ்டில் அவர் முன்னாடி எங்கே இருந்திருக்காரு, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி அவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து தானே அங்கே வந்திருக்கணும். ஓகேயா, அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டெப்புக்கு நாம் ஒரு ரிவார்டு கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து +1 அப்படிங்கிற ஒரு ரிவார்டு கொடுத்துருவோம். ஏன்னா இங்கே வந்துட்டாலே கண்டிப்பாக தெரியும் நம்ம ரைட் போனோம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டெப் வருவார். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து +1 ரிவார்டு கொடுத்துட்டோம். இந்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி வந்தோம், இந்த ஸ்டெப்பில் வந்து வந்திருக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப்பில் வந்து வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்திருந்தா இந்த ஸ்டெப்பில் வந்து +1 ரிவார்டு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் வர முடியுமோ, ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு எங்கெல்லாம் வந்தாரோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவார்டு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ இவர் இங்கேருந்து என்னால் அப்படியே ஸோ அப்பு ரைட்டு மூவ் பண்ணால் என்னால் வந்து இந்த ஃப்ளாக் கிட்ட போக முடியும் இல்லையா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அனாலஜி மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் பேசிக் ஆஃப் பெல்மன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த பெல்மன் ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம இந்த மார்க்அப் டிசிஷன் ப்ராசஸை அதை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த பேசிக் ஆஃப் பெல்மன் ஈக்குவேஷன் மாதிரி இது. இப்போ சப்போஸ் இந்த பசில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பேத் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த 1 இருக்கிற இடத்துலலாம் அதை ட்ராவல் பண்ணி அந்த ஏஜென்ட் போனார்னா ஜெயிச்சிருவார் அப்படின்னு. இப்போ சப்போஸ் அது வந்து இந்த ஏஜென்ட் வந்து இங்கே இருந்தாருன்னா இங்கேருந்து ஈஸியாக நம்ம போயிடலாம். ஸோ இங்கேருந்து ஈஸியாக நம்மளால போக முடியும். சப்போஸ் இந்த ஏஜென்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்க, இந்த டாப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்க, அவருக்கு எப்படி தெரியும் நம்ம இங்கே போகணுமா இல்லை இங்கே போகணுமா. ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் V1 தான் இருக்குது, இங்கேயும் V=1 தான் இருக்குது. ஸோ நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, இந்த மெத்தட் அதாவது V=1 போகிறதுல ஸோ 1 எங்கேருந்துலாம் வந்தோமோ அந்த ட்ராவல் பண்ண இடத்துலாம் 1ன்னு போட்டால் ஒர்க் ஆகாது. சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் அவரால் வந்து டிசைட் பண்ண முடியாது எங்கே நான் போகணும், ஸோ எந்த வழியில் போனால் என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த பெல்மன் ஈக்குவேஷன் அதாவது ரிச்சர்ட் எர்னஸ்ட் பெல்மன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாரு இந்த ஒரு ஈக்குவேஷனை. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். இப்போ அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்காருன்னா கரண்ட் ஸ்டேட், இந்த கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து மேபி ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும்ல, அப்போ வந்து சேமாக இருக்காது, எல்லாத்துக்குமே வந்து V=1 சேமாக இருக்காது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கலாம். ஸோ மேக்ஸ் ஆஃப் ஏ, ரிவார்ட் ஆஃப் S, A, அதாவது வேல்யூ ஆஃப் ஸ்டேட்டு, நம்ம அந்த ஸ்டேட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அப்பு போகலாம், ரைட்டு, லெஃப்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து அப்பு, டவுனு, ரைட்டு, லெஃப்ட் இந்த மாதிரி போகலாம். ஸோ 4 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஆக்ஷன்ஸில் எந்த ஆக்ஷன் வந்து பெட்டர் ஆக்ஷன், எந்த ஆக்ஷன் வந்து நம்மளால் பெட்டராக வந்து சூஸ் பண்ணால் ஓகே அந்த பெட்டர் ஆக்ஷன் சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ மேக்ஸ் ஆஃப் ஏன்னு போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஆக்ஷனுக்கும் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுவோம், இந்த 2 ஸ்டெப்பு. ஸோ இது என்னென்னா அந்த ரிவார்ட் ஆஃப் த ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டில் நான் இந்த ஆக்ஷன் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும். ஸோ நம்ம நேற்றே பார்த்துருக்கோம், இந்த Q லேர்னிங்கில் ஒரு ரிவார்டு மெட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு ரிவார்டு மெட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்க்கு அந்த ஆக்ஷன் பண்ணால் எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த R. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த சிம்பிள் வந்து இது காமா. ஆக்சுவலாக இந்த காமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் வேல்யூ மாதிரி. இந்த இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட லேர்னிங் ரேட்டும் அதிகமாகும். ஜஸ்ட் ஒரு லேர்னிங் ரேட் மாதிரி தான் இது. நம்ம காமா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட ரிவார்டு வந்து அதிகமாகும். ஸோ காமா வேல்யூக்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரிவார்டு வந்து கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த V ஆஃப் S பார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து நான் இன்னொரு ஸ்டேட் எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ரைட்டுக்கு வரதுக்கான வேல்யூ என்ன, அதே மாதிரி டவுன் வரதுக்கான வேல்யூ என்ன, அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ அதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, கால்குலேட் பண்ணி காமாவோட மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து சிமிலர் டு இந்த Q லேர்னிங்கில் பார்த்த மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து பெல்மன் ஈக்குவேஷன் தான், நம்ம மார்க்அப் டிசிஷன் ப்ராசஸ் ஈக்குவேஷன் பார்க்கல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது. ஸோ முதல்ல ஓகே
ஸோ இதுதான் இந்த மேக்ஸ் ஆஃப் ஏங்கிறது. ஸோ இந்த இப்போ சப்போஸ் இந்த 2 ஸ்டெப் இருக்குன்னு வைங்க, இந்த 2 ஆக்ஷன் எடுக்கலாம் நம்ம. இந்த 2 ஆக்ஷனுக்கும் வந்து ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு வைங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான ரிவார்டு ப்ளஸ் காமா மல்டிப்ளை பை இந்த இந்த ஸ்டேஜுக்கான வேல்யூ என்ன, அதே மாதிரி இந்த ஸ்டேஜுக்கான வேல்யூ என்ன, ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்ணால் இந்த ஸ்டேஜுக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ அதுதான் இந்த ஈக்குவேஷனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா? இது வந்து ஸோ டேரெக்டாக நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறதுனால இது v = 1 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட்டில் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ரிவார்டு 0ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரிவார்டு +1, இதுக்கு வந்து ரிவார்டு -1 இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த v என்ன ஆகுனா 0 ப்ளஸ் நம்ம என்ன காமா கொடுக்குறோமோ அந்த காமா தான் இங்கே வரும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து v = இந்த ஸ்டேஜோட வேல்யூ வந்து 1. ஸோ காமா மல்டிப்ளை பை 1, ஸோ காமா தான் இருக்கும். ஸோ இந்த காமாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 கொடுத்துருந்தோம்னா இந்த வேல்யூ வந்திருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் கொடுக்கலாம் அந்த காமாக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்து 0.9ன்னு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் 0.81. ஸோ எப்படின்னா இதோட ரிவார்டு வந்து 0 ப்ளஸ் இந்த வேல்யூவோட ஸ்டேஜ் வந்து 0.9. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ காமா மல்டிப்ளை பை 0.9 × 0.9. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜுக்கும் வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்துட்டோம், ஸோ இல்லையா? ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ எல்லாம் வச்சு ஈஸியாக நம்ம டிசைட் பண்ணலாம் எந்த பேத்தில் போகணும்னு சொல்லி. இப்போ நான் சப்போஸ் இந்த இடத்துல இருந்தேன்னா இந்த ஏஜென்ட் வந்து இங்கேருந்து எப்படி எந்த வழியில் போகணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 2 ஸ்டேஜில் வந்து எது அதிகமாக இருக்குது, இதுதான் அதிகம் இல்லையா? அப்போ வந்து இவர் ரைட்டில் வருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் வந்தாகணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரைட்டில் மறுபடியும் ரைட்டில் வருவார். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ +1 ரிவார்டு இங்கே இருக்குது, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பேத்து, ஓகேங்களா? இந்த ரிவார்டு மெட்ரிக்ஸை வச்சு ஒரு பிளான் கிரியேட் பண்ணுவோம். இந்த பிளான் தான் வந்து இது. ஸோ இந்த ஏஜென்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்தாருன்னா அவர் எந்த பேத்தில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்காருன்னா அவர் அப் போகணுமா இல்லை ரைட் போகணுமா? ஸோ அஃப்கோர்ஸ் வந்து அப்பு தான் போகணும்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அப்பு போகணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து அப்பு போகணும், அதே மாதிரி ரைட்டு. ஸோ ஃப்ளாய் கிட்ட வந்துடும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து லெஃப்ட் போகணும். இந்த ஸ்டேஜில் வந்தோடனே அப்பு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் கிரியேட் பண்ணிடுவோம். இதை வச்சு நமக்கு கிடைச்ச இந்த வேல்யூஸை வச்சு இந்த கியூ லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கியூ மெட்ரிக்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பண்ணி ஒரு கியூ மெட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த கியூ மெட்ரிக்ஸை வச்சு தானே நம்ம டிசைட் பண்ணுவோம் எந்த பேத்தில் போகணும், ஷார்ட்டஸ்ட் பேத் என்ன அப்படின்னு. பட் இதில் வந்து ஒரு வேல்யூ மெட்ரிக்ஸ், இது ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதை வச்சு ஒரு பிளான் கிரியேட் பண்ணி ஸோ நம்ம எந்த பேத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதான் நம்ம ஏஜென்ட் வந்து இங்கே இருக்காருன்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜஸ்ட் அப்பு ரைட்டு போனால் நம்ம ஃப்ளாக் கிட்ட வந்துடுவோம்னு சொல்லி. ஸோ இப்படி தான் இந்த பெல்மேன் ஈக்குவேஷன் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸ் வரும். இந்த டிசிஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது, அதாவது 2 டைப் இருக்குது. டிட்டர்மினிஸ்டிக் சர்ச், நான் டிட்டர்மினிஸ்டிக் சர்ச். இந்த டிட்டர்மினிஸ்டிக் சர்ச்சில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ இந்த ஏஜென்ட் வந்து நான் மேலே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் 100% மேலே போயிடுவார். ஸோ அதான் இந்த ஸ்டேஜ் அப்பு போயிடுவார். பட் அந்த நார்ம் டிட்டர்மினிஸ்டிக் சர்ச்சில் என்ன பண்ணுவோன்னா, ஸோ இந்த ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் நம்ம வந்து ரேண்டம்னஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து ரேண்டம்னஸ் இருக்கும். ஏன்னா வந்து வெறும் அப்பு போகணுன்னா நம்ம அப்பு மட்டும் போக முடியாது. ஸோ மேபி 10% ரைட்டில் போக சான்சஸ் இருக்குது, லெஃப்ட்டில் போக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 10% ரைட்டில் போக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 80% மேலே போக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கும் சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டியாக கொடுக்குறோன்னு வைங்க. அது வந்து இந்த நான் டிட்டர்மினிக் சர்ச்சு. இந்த மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸ் அப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த நான் டிட்டர்மினிஸ்டிக் சர்ச்சில் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? என்னென்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ இந்த ஏஜென்ட் வந்து நான் மேலே போகணும்னு சொன்னால் மேபி சப்போஸ் இந்த மேலே போகிறது தான் மேலே நம்ம ஆரோக்கிய வந்து மேலே தான் தட்டியிருப்போம். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பக் காரணமால நம்ம லெஃப்ட் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும்ல. ஸோ அதான் 10%, இதுக்கு ஒரு 10%. ஸோ மேலே போகிறதுக்கு 80% சான்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் டிட்டர்மினிஸ்டிக் சர்ச்சில் ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இந்த மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஜென்ட் இங்கே இருக்காருன்னா ஸோ
மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இந்த வாலில் ஹிட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த ஃபயரில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த மார்க் அவுட் டிசிஷன் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம டைரெக்டாக சொல்ல 100% சொல்ல முடியாது நம்ம மேலே தான் போகும் அப்படின்னு. மேபி ஏதோ ஒரு ரீசன் காரணமாக நம்ம ரைட் லெஃப்டில் போயிட்டு விழுந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மார்க் அவுட் டிசிஷன் ப்ராசஸில் இந்த பெல்மேன் ஈக்குவேஷனை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ண பார்க்குறோம். என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறோன்னா, ஸோ லைக் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது, ஓகேங்களா, இந்த ஸ்டெப்பில் இருக்கும் பொழுது நம்ம அப்பில் போகலாம், ரைட்டு லெஃப்ட். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த வி ஆஃப் எஸ் பாருங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எடுக்க போகிறோங்கிறது. அப்போ அதில் வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது, S1 S2 S3ன்னு சொல்லி. ஸோ 3 டிசிஷன் எடுக்கலாம் நீங்கள், S1 இல்லை S2 இல்லை S3. இப்போ இந்த S1 S2 S3ல அந்த 3த்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதோட ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணுவோம். அதோட ப்ராபபிலிட்டி, அதாவது 80% சான்ஸ், 10% சான்ஸ், 10% சான்ஸ் பார்த்தோம்ல, அதோட ப்ராபபிலிட்டியோட அந்த ஸ்டேஜுக்கான வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். அந்த மல்டிப்ளை பண்ணி எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. இதுதான் வந்து மார்க் அவுட் டிசிஷன் ப்ராசஸோட ஈக்குவேஷன். ஸோ இதில் சேம் தான், இந்த பெல்மேன் ஈக்குவேஷன் மாதிரி தான். பட் இந்த ஸ்டெப்பில், அதாவது இந்த வேல்யூ, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னன்னு சொல்கிறீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கும் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஸ்டேஜ் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்ல, இதில் 3 ஸ்டேஜ் இருக்கலாம், 4 ஸ்டேஜ் இருக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பு, அதாவது 4 ஸ்டேஜுக்கும் வந்து என்ன ப்ராபபிலிட்டி, அதாவது வேல்யூ, ஸோ அதோட ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை த வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே இந்த ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஆக்ஷன் எடுத்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போனால் அதோட ப்ராபபிலிட்டி என்ன, ஸோ அதுக்கப்புறம் அதோட வேல்யூ, அந்த ஸ்டேஜோட வேல்யூ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன், அதாவது ஆட் பண்ணிக்கிறோம் எல்லா வேல்யூஸும். ஆட் பண்ண எல்லா வேல்யூஸையும் வந்து காமாவில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அந்த வேல்யூ ஆஃப் ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த அந்த மார்க் அவுட் டிசிஷன் ப்ராசஸோட இது வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேபிள். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 1, 0.9, 0.81, 0.73 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. மார்க் அவுட் டிசிஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த வேல்யூஸு. ஓகேங்களா? இப்போ அதுக்காக வந்து நம்ம பிளான் யூஸ் பண்ண மாட்டோம், பாலிசி அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த பாலிசி அப்படிங்கிற மெத்தடில் வந்து சேம் தான், நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறோன்னா அதுக்கு மேபி நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் இதையும் பார்க்கணும். ஸோ மேபி ரைட் அண்ட் லெஃப்ட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணால் தான் அது வந்து பாலிசி. அப்போ வந்து பாலிசியை கன்சிடர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து திங்ஸ் ஆர் பிட் டிஃப்ரெண்ட், அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ பிளானில் வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ பிளான் வந்து நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே இருந்தால் இங்கேருந்து ஜஸ்ட்டு இப்படியே அப்பு ரைட் அப்படின்னு போனால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பேத் மாதிரி க்ரியேட் பண்ணுது. பட் ஆனால் எப்போவுமே வந்து சேமாக இருக்காது. அந்த 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 என்விரான்மெண்ட் வந்து இந்த ரியல் டைம் வந்து இந்த என்விரான்மெண்ட் எப்போவுமே சேமாக இருக்காது. ஸோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த பாலிசி என்ன பண்ணுதுன்னா, ஸோ அந்த 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 வேல்யூஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது. அதான் அந்த ப்ராபபிலிட்டியும் கன்சிடர் பண்ணுது. ஏன்னா சம்டைம்ஸ் ரைட்டு போகிறதுக்கும் லெஃப்ட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சம்டைம்ஸ் ரைட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சம்டைம்ஸ் கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. ஸோ இது வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா வந்து காமா வேல்யூ சேஞ்ச் ஆக இந்த வேல்யூஸை வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ 0.86 இருக்குன்னு வைங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 0.74 இருக்குது, 0.71, 0.63, 0.55. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போன அந்த பிளானில் பார்த்தப்ப இதுவும் சேமாக இருந்துச்சு, இதுவும் சேமாக இருந்துச்சு. ஸோ இப்போ எதுக்கு இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் கம்மியான இது வந்திருக்குன்னா, இப்போ இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்து 0.39 தான் வந்திருக்கு, ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 10% சான்ஸ் இந்த ஃபயரில் விழுறதுக்கும் 10% சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ அதுக்காக இந்த ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ ஏன்னா மேபி இந்த வாலில் ஹிட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, மேபி அப்போ போகிறதுக்கும் சான்சஸ், மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு பாலிசியை ரிட்டர்ன் பண்ணுது. பாலிசின்னு சொல்லுவாங்க இதில். ஸோ 0.39.
அதே மாதிரி இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.22. ஏன்னா வந்து நீங்கள் ஃபயரில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது, மேபி இங்கே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபயரில் விழுறது வந்து டேஞ்சரஸ் தான். அதனால் இது வந்து இந்த வேல்யூ வந்து 0.22 வந்திருக்கு. அது ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பாலிசி வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பாலிசிக்கு நம்ம ஒரு அதான் டைரக்ஷன்ஸ் போடுவோம் இல்லையா? அந்த டைரக்ஷன் போட்டால் ஸோ இது வந்து இங்கே வரணும், இது வந்து இங்கே வரணும், இங்கே வரணும். இந்த ஸ்டேஜ் வந்து ஏன் வந்து லெஃப்ட் சைடு காட்டுதுன்னா, ஸோ போன தடவை பிளானில் வந்து ரைட் சைடு தான் காட்டுச்சு, இப்போ லெஃப்ட் சைடில் காட்டுது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இது தூரமாகவே இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த பேத்தை சூஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா இந்த பேத் தான் வந்து சேஃப். இந்த பேத்தில் போனால் நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, 10% சான்சஸ் இருக்குது நம்ம ஃபயரில் விடுறதுக்கு. ஸோ அப்போ இந்த அல்காரிதம் என்ன, இந்த ஏஐ என்ன டிசைட் பண்ணுதுன்னா, நம்ம லாங்காக இருந்தாலும் சரி இந்த பேத்லேயே போவோம், சேஃபஸ்ட் பேத்லேயே போவோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடாக திரும்பிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெஃப்ட் சைடாக திரும்பினா இந்த ஸ்டேஜுக்கு போகலாம், இல்லை இந்த ஸ்டேஜுக்கு போகலாம், இல்லை இந்த வாலில் ஹிட் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ லெஃப்ட் சைடாக திரும்பினா அப்போ 0% சான்ஸ் இருக்குது நீங்கள் ஃபயரில் விழுறதுக்கு. அப்போ இந்த அல்காரிதம், இந்த ஏஐ என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த 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 ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சு. அதாவது லெஃப்ட் சைடு திரும்புறதுனால லெஃப்ட் சைடு திரும்ப டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து மேபி சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும், இதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். அப்போ 0% சான்ஸ் நம்ம ஃபயரில் விழுறதுக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது 0.22 இருந்துச்சுல்ல, இப்போ இது என்ன பண்ணுன்னா டவுன்வர்ட் காட்டியிருக்கு. ஸோ அப்போவும் 0% சான்ஸ் டு இந்த ஃபயரில் விழுறதுக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அதோட டைரக்ஷன்ஸ் ஓகேங்களா. நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி இப்படி போகாத, டைரெக்டாக இந்த வழியாகவே சூஸ் பண்ணி போகும். இந்த பெரிய வழியாகவும் இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி இந்த வழியாக சூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான். ஸோ இந்த மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸ் நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைரக்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்டெப், அந்த டைரக்ஷன்ஸ் தான் அது டினோட் பண்ணோம் நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கடைசி அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எந்த டைரக்ஷன், ஸோ இந்த கேஸ் வந்து அப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெண்டு ஃபைலில் வந்து இந்த ரிவார்ட்ஸு ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. ட்ரான்சிஷன் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்தால், இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கணும் வைங்க, இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம எந்த ஸ்டேஜுக்கெலாம் போகலாம். ஒன்று அப்பு, இன்னொன்று டவுனு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து என்னென்ன அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் இது. அதுக்கான ஒரு வேல்யூஸ் இருக்கும், அந்த ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். அதுவும் ப்ளஸ் அந்த இப்போ இந்த ஸ்டேஜ், அதாவது 3,0 இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நீ ரைட் எடுக்கலாம். ஸோ ரைட் எடுக்கிறதுக்கு சான்சஸ்ஸு, அதே மாதிரி அப்பு போகிறதுக்கு சான்சஸ்ஸு, டவுன் போகிறதுக்கு, லெஃப்ட் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து ஒரு ரிவார்டு, அந்த ரிவார்டெலாம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3x3 மாதிரி தான் இது, 3x3 மெட்ரிக்ஸ்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனலாக வந்து நம்ம இது ரீட் பண்ண பிறகு இந்த ரிவார்ட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, இப்போ ட்ரான்சிஷன் எடுத்துட்டோன்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் 4 டிசிஷன் எடுக்கலாம் நீங்கள், ரைட்டு, அப்பு, இல்லை டவுனு, எல்லாத்துக்குமே வந்து 4 இது இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த 4 இதில் நான் ரைட் எடுத்து மேபி அப்பு போகலாம், டவுன் போகலாம், இல்லை லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி. ஸோ அதை ஒரு ஸ்டேஜுக்கும் 0,0 இருந்தால் 0,1, 0,2, இல்லை எக்ஸிட்டு. அதே மாதிரி ரிவார்ட்ஸு, அந்த ஸ்டேஜுக்கான ரிவார்டு, ஒரு ஸ்டேஜுக்கான ரிவார்டு இருக்குது. இல்லை -4 இருக்குது. +10ங்கிறது நம்ம அதுதான் இங்கே தான் நம்ம வந்து ஆகணும். அதே மாதிரி -10 இருக்கும். ஓகே, -10ல் வந்து இது வந்து ஃபயர் ஜோன் மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ இந்த அல்காரிதம் வந்து முதல்ல என்ன பண்ணோம்னா, ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி போட்டிருக்க இந்த மாடல் வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு இல்லை பேண்டாஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்சிஷன் அண்ட் ரிவார்டு. ஸோ இது வந்து எம்டியாக நம்ம ஒரு எம்டி டிக்ஷனரியாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபைலை ரீட் பண்ணப்போ அந்த டிரான்சிஷன் ரிவார்டில் அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு காமா வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன். காமா வந்து 0.8 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணால் வந்து ரிவார்டு வந்து அதிகமாகும் இல்லை ரிவார்டு கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன், இந்த ரீட் ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைல், இந்த ரிவார்ட்ஸ் ஃபைல், டிரான்சிஷன் ஃபைல், இதில் இருக்கிற அந்த ஸ்டேஜஸ்ஸு, அதோட வேல்யூஸு, அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், சிஎஸ்வி ஃபைல். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், ரீடர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இந்த ரீடர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோன்னா, ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டு ஒரு லைனாக இந்த டிரான்சிஷன் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு லைனாக ரீட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற இந்த டிக்ஷனரி இருக்கு இல்லையா, இந்த டிக்ஷனரியில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். எந்த மாதிரி அப்டேட் பண்ணுறோன்னா, ஸோ ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளார என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன மாதிரி எடுக்கலாம், ஸோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்தால் அதோட ஸ்டேஜ் என்ன, இது ஆக்சுவலாக எம்டின்னு காட்டுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரோ இருக்குன்னு வைங்க, ஒரு ரோ ஃபஸ்ட்டு ரோ வந்திருக்கு. இப்போ இந்த ரோ வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது. என்னென்னா, இப்போ சப்போஸ் அந்த ரோ வந்து இந்த டிரான்சிஷனில் இருந்தால், ஆல்ரெடி இருந்தால் உங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி இருந்தால் அதை அப்டேட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அதில் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் ஆட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த ரோ ஆஃப் 0 இன் டிரான்சிஷன்னா, ரோ ஆஃப் 0ங்கிறது இதுதான், சாரி, இப்போ இது வந்து ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் அந்த டிரான்சிஷன் டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா, இருந்தால், சாரி இல்லைன்னா, ஓகே இருந்தான்னு நினைக்கிறேன். இஃப் ரோ ஆஃப் 0 இன் டிரான்சிஷன் இருந்தால் வந்து இந்த ஸ்டெப் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் வந்து இந்த டிக்ஷனரியில் இருந்தால் அந்த டிக்ஷனரியோட வேல்யூ, அதாவது இந்த ஸ்டேஜ் இருக்குன்னு வைங்க, இந்த ஸ்டேஜ் இந்த டிக்ஷனரியில் இருக்குது, அப்போ இருந்தால் நம்ம ஒரு வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் வந்து அதில் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் ரோ ஆஃப் 1 இன் டிரான்சிஷன் ஆஃப் ரோ ஆஃப் 0. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, இந்த ரோ ஆஃப் 1ங்கிறது இந்த ஸ்டெப்பு தான், ஆர் அப்படிங்கிறது. அது சப்போஸ் இந்த ஸ்டெப்பில் இருந்தால், அதாவது இந்த டிக்ஷனரியில் இருந்தால், இந்த ஸ்டேஜோட டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியில் அந்த ஸ்டேஜ் இருந்தால், அது அந்த ஸ்டெப்பு என்ன எடுக்க போகிறோம், ரைட்டு லெஃப்ட்டு அப்பு டவுனு, ஸோ அது இருந்தால் அதுக்கான லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டோட வேல்யூஸில் அந்த ஸ்டேஜை வந்து அப்பெண்ட் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டோட வேல்யூஸில் அந்த ஸ்டேஜை வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டேஜை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம், ரோ ஆஃப் 3 ரோ ஆஃப் 2ங்கிறது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கான வேல்யூ, இந்த ரெண்டுமே நம்ம அந்த டிக்ஷனரியில் அப்பெண்ட் பண்ணுவோம். இந்த டிக்ஷனரியில் அந்த ஸ்டெப்புக்கு இந்த லிஸ்ட்டில் அந்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ, இந்த ரெண்டுமே அப்பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே ஸ்டெப் தான் இங்கே பண்ணியிருக்கோம், சேம்னா. சப்போஸ் அந்த இதில் இல்லைன்னா, அந்த ரோ வந்து இல்லைன்னா ஒரு நியூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த நியூ லிஸ்ட்டில் ஒரு சம் வேல்யூஸ் இருக்கும், அந்த நியூ வேல்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த லிஸ்ட் இருக்கும், அதனால் நம்ம அப்பெண்ட் கொடுக்குறோம் இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் எல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் என்னென்னா, இந்த ஸ்டெப்பு அந்த டிக்ஷனரியில் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இல்லைன்னா வந்து ஒரு நியூ வேல்யூவை, அதுக்கு ஒரு நியூ டிக்ஷனரியை அப்பெண்ட் பண்ணுறோம். அதில் ஒரு நியூ டிக்ஷனரி வித் வேல்யூஸ், சம் வேல்யூஸ்.
இது வந்து டிரான்சிஷனுக்கு, அதான் அந்த அந்த ஸ்டேஜஸ்க்கு. இது வந்து ரிவார்டுக்கு, இது வந்து ரிவார்டு மெட்ரிக்ஸு. இந்த ரிவார்டு மெட்ரிக்ஸில் அதே மாதிரி ரீட் பண்ணுறோம். இந்த ரோஸ் ஒரு ரோவாக ரீட் பண்ணி அந்த ரோவில் வந்து அந்த ஸ்டேஜுக்கு அந்த வேல்யூவை நம்ம ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? சப்போஸ் அது வந்து நன்னாக இருந்தால், இந்த ரிவார்டில் சம் நன் இருக்குது, நன்னாக இருந்தால் ஸோ இந்த நன் அப்படிங்கிற வேல்யூ நம்ம அப்பெண்ட் பண்ணிடுவோம் அந்த லிஸ்ட்டில். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு அந்த ஃபைலை ரீட் பண்ணி ஒரு 2 டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது, ட்ரான்சிஷன் அண்ட் ரிவார்டு. இந்த ஸ்டெப்பு தான் இந்த ரீட் ஃபைல் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மார்க்அவுட் டிசிஷன் ப்ராசஸ்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து அந்த அந்த மார்க்அவுட் டிசிஷன் ப்ராசஸ்க்குள்ளார ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸ்டேட்ஸ் தான் வந்து அந்த ட்ரான்சிஷனு. ஸ்டேட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சிஷன் செல்ஃப் டாட் ட்ரான்சிஷன், அதுக்கப்புறம் அதுக்கான ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறம் காமா வேல்யூ, அதுக்கப்புறம் இதில் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 3 ஃபங்க்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆறுங்கிறது அந்த ஸ்டேட்டுக்கான ரிவார்டு என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஈஸி தான். செல்ஃப் டாட் ரிவார்ட் ஆஃப் த ஸ்டேட். இந்த டிக்ஷனரியில் அந்த ஸ்டேட்டுக்கான ரிவார்டு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி ஆக்ஷன்ஸு, அந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது அது வந்து நம்ம செல்ஃப் டாட் அந்த ட்ரான்சிஷன்லேருந்து எடுத்துக்கலாம். செல்ஃப் டாட் ட்ரான்சிஷன் ஆஃப் ஸ்டேட் டாட் கீஸு. அதாவது என்னென்னா, இப்போ சப்போஸ் இந்த ஸ்டேட் கொடுக்குறாங்கன்னு வைங்க, 1,0. இப்போ இதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னென்னா ரைட்டு, அப்பு, டவுனு, அதோட வேல்யூஸு. ஸோ அதுதான் இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ட்ரீங்கிறது அந்த ஸ்டேட் ஆக்ஷன் கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ரிசல்ட் ஸ்டேட், ப்ராபபிலிட்டி அதுக்கப்புறம் ரிசல்ட் ஸ்டேட். இந்த ட்ரான்சிஷன்லேருந்து நம்ம அதுக்கான அந்த ஸ்டேட்டுக்கும் அதோட ப்ராபபிலிட்டியாக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் இந்த வேல்யூஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டில் 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம், ட்ரான்சிஷன் ரிவார்டு. அதுதான் எக்ஸ்டர்னலு. ஓகேங்களா? ஓகே, நம்ம காமாவும் பாஸ் பண்ணலாம். இதில் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. காமா பாஸ் பண்ணலைன்னா டிஃபால்ட் வந்து 0.9 கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நீங்கள் இதில் கூட பாஸ் பண்ணலாம், காமா ஈக்குவல் டு காமா. ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணலாம். இந்த காமா வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக சூஸ் பண்ணது 0.8ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக இந்த அல்காரிதம் வந்து 0.9ன்னு எடுத்துக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ மார்க்அவுட் டிசிஷன் ப்ராசஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா வேல்யூ இட்டரேஷன். இந்த வேல்யூ இட்டரேஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம கொடுக்குற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் அதில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கான வேல்யூவை கேல்குலேட் பண்ணோம். அதுதான் இந்த வேல்யூ இட்டரேஷன் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப். இங்கே இந்த பெல்மேன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூஸை கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஸ்டேட்ஸ் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரு, அதுக்கப்புறம் டிஆர் ட்ரான்சிஷன் ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்கலாம், மார்க்அவுட் டிசிஷன் ப்ராசஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து. ஸோ இந்த 4 பேராமீட்டர் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாலிசி, அதாவது ஒரு வேல்யூ மெட்ரிக்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே. அது இனிஷியலாக வந்து 0 தான் இருக்கும். நம்ம கியூ லேர்னிங்கில் பண்ண மாதிரியே கியூ மெட்ரிக்ஸை வந்து நம்ம இனிஷியலாக வந்து 0,0ன்னு க்ரியேட் பண்ண மாதிரி இதுலேயே இந்த வேல்யூ மெட்ரிக்ஸில் 0,0ன்னு போட்டிருக்கோம். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்ஸ் இன் ஸ்டேட்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் 0 அப்படிங்கிற வேல்யூ இனிஷியலாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஒரு வைல் லூப் போடுறோம். எப்போ வரைக்கும் இந்த வைல் லூப் நடக்கும்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாத வரைக்கும் இந்த வைல் லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு வி அப்படிங்கிற ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அது ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ இது எதுக்கு காப்பி பண்ணுறோன்னா, நம்ம இந்த இதுக்கும் இந்த V1க்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுற இந்த விக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வி மெட்ரிக்ஸு. அதான் இங்கே டெல்டா. ஸோ மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த 0க்கும் இனிஷியலாக இருக்கிறதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த டெல்டா கேல்குலேட் பண்ணுவோம்.
ஸோ அதை வச்சு தான் இந்த கண்டிஷனையும் வந்து நம்ம எழுதுகிறோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் ட்ரூ ஆகினா இந்த இந்த லேர்னிங் ஸ்டெப் வந்து ஸ்டாப் ஆயிரும், இல்லைன்னா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். ஸோ இது பிக் ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். இது ஈஸி தான். என்னென்னா ஃபஸ்ட்டு v1 ஆஃப் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்கு ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம். ஓகே, இந்த ஸ்டேட் தான். ஸோ v1 ஆஃப் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்டுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா r ஆஃப் s, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆக்ஷனுக்கு, ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ஆக்ஷன் போடுவோம். பிஃபோர் தட் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷனுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதான் ரிவார்ட் ஆஃப் எஸ் ப்ளஸ் காமா மல்டிப்ளை பை த, அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இதுக்கு காமா மல்டிப்ளை பை சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த அந்த ஸ்டேஜ் மல்டிப்ளை பை த அந்த வேல்யூ. ஸோ அதான் இங்கே சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை த வேல்யூ. இந்த ப்ராபபிலிட்டி இந்த வேல்யூவும் நம்ம ஃபார் p, s1 இன் இந்த டிரான்சிஷன்லேருந்து எடுப்போம். இந்த டிரான்சிஷன் t ஆஃப் s ஆஃப் a, இந்த t அப்படிங்கிற அந்த மெட்ரிக்ஸ்லேருந்து எடுத்துப்போம். ப்ராபபிலிட்டியும் அந்த ஸ்டேஜும் இந்த t மெட்ரிக்ஸ்லேருந்து எடுப்போம். அந்த ஸ்டேட்டு அந்த ஆக்ஷனுக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் எங்கேருந்து எடுப்போம்? இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எடுப்போம். ஓ, ஸோ என்னென்ன ஆக்ஷன் இருக்கோ அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம இங்கே எடுப்போம். அவைலபிள் ஆக்ஷன்ஸ் ஃபார் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்கான ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ அந்த எவ்ரி ஸ்டேஜ் எவ்ரி ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி அந்த ஸ்டேஜ் எடுப்போம். அந்த ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை த வேல்யூ. இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா v ஆஃப் s1 ஸ்டேட் 1. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ வச்சு நம்ம டெல்டா அந்த டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக இருக்கிறதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணி இந்த டெல்டாவில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஃபார் எவ்ரி ஸ்டேட் வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த டெல்டா லெஸ் தென் 0.01 இந்த ஆக்சுவலாக இதுவும் சேஞ்ச் ஆகும். இது சேஞ்ச் ஆகும் நம்ம ரிசல்ட்டும் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசிஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து இந்த லேர்னிங் ஸ்டெப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ரிட்டர்ன் v, அதாவது நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ மெட்ரிக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இந்த ரிட்டர்ன் பண்ண இந்த வேல்யூ மெட்ரிக்ஸை வச்சு நம்ம ஒரு பெஸ்ட் பாலிசியை வந்து கண்டுபிடிப்போம். அதாவது அந்த ஸ்டெப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸு, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜோட ஸ்டெப் என்ன, ஸோ அப்போ போகிறது. இந்த ஸ்டேஜோட ஸ்டெப் என்ன, ரைட் போகிறது. அந்த மாதிரி அந்த பாலிசியை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த வேல்யூ மெட்ரிக்ஸை கொடுப்போம். இந்த வேல்யூ மெட்ரிக்ஸை கொடுத்த பிறகு அது வந்து என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேட்டுக்கான ஆக்ஷன் என்ன, நம்ம அப்பு போகணுமா, டவுன் போகணுமா, ரைட்டு போகணுமா, லெஃப்ட் போகணுமா, அது எல்லாமே வந்து இந்த பை அப்படிங்கிற அந்த டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் அந்த ஆக்ஷன் என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குது, என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அந்த மார்க் அவுட் டிசிஷன் ப்ராசஸ் அந்த ஆப்ஜெக்ட் வழியாக. இந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பை டிக்ஷனரியில் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத இங்கே இதில் செலக்ட் பண்ணுவோம். மேக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஸ், இங்கே கீ லாம்டா ஏ எக்ஸ்பெக்டட் யூட்டிலிட்டி ஆஃப் ஏ கமா எஸ் கமா பி. இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் யூட்டிலிட்டி என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் ஆஃப் டூயிங் ஏ இன் ஸ்டேட் ஆஃப் எஸ், அதாவது இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டெப்லாம் எடுக்கலாம், ஸோ அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெக்டட் யூட்டிலிட்டி கொடுக்கும். இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் யூட்டிலிட்டி வந்து அந்த நம்ம கால்குலேட் பண்ண அந்த
ஸோ சம் ஆஃப் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெஸ்டிங். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ட்ரைனிங்கு. இது இந்த ஸ்டெப் வந்து ட்ரைனிங்கு. இப்போ இந்த வர ஸ்டெப் வந்து டெஸ்டிங்கு. ஸோ இந்த டெஸ்டிங்கு. ஸோ சேம் திங் இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுமோ, ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம், அதே ஸ்டெப் தான் இங்கேயும் பண்ணுவோம். சம்மேஷன் ஆஃப் அந்த அந்த ஒரு ஸ்டேஜுக்கும் உள்ள வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பெக்டட் டியூட்டியில் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதுலேருந்து மேக்ஸிமம் ஆக்ஷன்ஸை நம்ம அதாவது எந்த ஆக்ஷனுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அந்த ஆக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதை நம்ம இந்த டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணிப்போம். பை ஆஃப் ஸ்டேட்டு மேக்ஸ் ஆஃப் அந்த ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் அதுக்கு தான், ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக. அதுக்கப்புறம் நம்ம பாலிசி மெட்ரிக்ஸ் கிரியேட் ஆகிரும். இப்போ அதான் வேல்யூ இட்டரேஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ வந்து ட்ரைனிங் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் வேல்யூ ட்ரைனிங் ஆன பிறகு நமக்கான இந்த அந்த ஸ்டேட்டுக்கான வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூ மெட்ரிக்ஸ்க்கான பாலிசி, அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அந்த ஸ்டேஜுக்கான ஸ்டெப்பு என்ன, ஸோ அது ஆக்ஷன் என்ன, ஓகேங்களா, அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஃபார் எஸ் இன் பை எஸ் பி ஆஃப் எஸ் ஸ்டேட்டு அதோட ஆக்ஷன். இப்போ இதை ரன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வேல்யூ மெட்ரிக்ஸு, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கும் உள்ள அந்த வேல்யூ. ஸோ அதாவது இந்த மாதிரி, ஸோ இந்த மெட்ரிக்ஸ் மாதிரி, இந்த மெட்ரிக்ஸில் ஒரு ஸ்டேஜுக்கும் உள்ள ஒரு வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்குள்ள வேல்யூ என்ன. ஸோ இப்போ இந்த வேல்யூ மெட்ரிக்ஸை வச்சு நம்ம ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுவோம். அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து 3,1 அப்படிங்கிற ஸ்டெப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ டேரெக்டாக ஓன் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் 1,2 அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரைட் போகணும். இப்போ 1,2 ரைட் போன பிறகு ஸோ என்ன ஸ்டேஜ் வருதோ அந்த ஸ்டேஜில், இப்போ சப்போஸ் 1,2லேருந்து நீங்கள் ரைட் போனீங்கன்னா 2,2 வருதுன்னு வைங்க, 2,2லேயும் மறுபடியும் ரைட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்லாம் எடுத்து நம்ம ஈஸியாக எக்ஸிட்க்கு வந்துடலாம். இது எது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டேட்டுக்கான ஆப்டிமல் ஆக்ஷன், இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கான ஆக்ஷன் என்ன, இந்த ஸ்டேட்டுக்கான ஆக்ஷன் ரைட்டு, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 1,0 அப்படி அந்த ஸ்டேட்டுக்கான ஆக்ஷன் வந்து ரைட்டு. ஓகேங்களா, ஓகே. இவ்வளோதான் இந்த இது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, வாட் இஸ் S1? ஓகே, ஒருத்தர் கேட்காரு வாட் இஸ் S1 சொல்லி. S1 வந்து இங்கே ஜஸ்ட் இங்கே இருக்குது. ஜஸ்ட் நம்ம வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிடுறோம். அதாவது நம்ம இந்த S1ங்கிறது இங்கே எஸ் பார் மாதிரி, இந்த இதில் இருக்கிற இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எஸ் பார் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த S1ங்கிறது இந்த எஸ் பார், அந்த ஒரு எஸ் பாருக்கும் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை இந்த எஸ் பார் இல்லையா, அந்த ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை த எஸ் பார், அதுதான் இங்கே S1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
எனி டவுட்ஸ் இந்த இதில்? எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஆக்சுவலாக இந்த கியூ லேர்னிங்க்கும் இதுக்கும் வந்து ரெண்டுமே வந்து ஒரே மெத்தட் தான் பண்ணுது. ஆனால் இது வந்து இந்த கியூ லேர்னிங்கில் வந்து கியூ மெட்ரிக்ஸ் இருக்கும், இந்த மார்க்அவுட் டிசிஷன் ப்ராசஸில் வேல்யூ மெட்ரிக்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மார்க்அவுட் டிசிஷன் ப்ராசஸில் நம்ம வந்து அந்த ஸ்டெப்புக்கான ஆக்ஷன் என்னவோ அதை தான் சூஸ் பண்ணுறோம். இந்த இதில் இப்போ இந்த ஸ்டெப்புக்கான ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த கியூ லேர்னிங்கில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கியூ மெட்ரிக்ஸுக்கான அந்த கியூ மெட்ரிக்ஸ்க்கான ஒரு பேத், ஷார்ட்டஸ்ட் பேத் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பேத் என்ன அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ண முடியும் இந்த கியூ லேர்னிங்கில். இப்போ ஓகே, இப்போ இது என்ன பண்ணோன்னா எனக்கு வந்து இது வந்து கியூ மெட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கியூ மெட்ரிக்ஸில் அதே சேம் வேல்யூஸ் மாதிரி தான் இருக்கும், 0s 6 12 இந்த மாதிரி. இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பேத்தை கொடுக்கும், மோஸ்ட் சஃபிஷியன்ட் பேத். இப்போ நான் வந்து அந்த பசிலில் வந்து ஒரு இடத்துல சப்போஸ் நான் கரண்ட் ஸ்டேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் 6ன்னு சொல்லி, நான் 6 அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் இருந்தால் 6லேருந்து நான் 10க்கு போகிறதுக்கான ஷார்ட்டஸ்ட் பேத் அந்த பசிலில் அது நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்குது. இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஆக்ஷன்ஸை கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் போகணும். இப்போ நான் சப்போஸ் இது ஆக்சுவலாக இன்னும் வந்து நீங்கள் கிளியராக இது பண்ணலாம். அதாவது டெஸ்டிங்கு எப்படின்னா, இப்போ அந்த மெட்ரிக்ஸில் இந்த ஸ்டேஜ் கொடுத்தா இதுலேருந்து நான் வந்து இந்த ஸ்டெப்லாம் எடுத்து எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் வந்து ட்ரைனிங் பண்ண முடித்த பிறகு நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பாலிசியை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாலிசி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பாலிசிஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து டிசைட் பண்ணலாம் நான் எப்படி வந்து இந்த பசிலை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ நான் இந்த இடத்துல இருந்தேன்னா இந்த பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு நான் அப்பு ரைட்டு ஸோ இந்த மாதிரி போவேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்தேன்னா அப்பு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் இதை. ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் இன்னொரு இந்த சில பேருக்கு வந்து இந்த டென்சர் ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பிரச்சனை வந்திருக்கும். ஸோ சில பேருக்கு, ஸோ அதுக்கு நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா, சில பேருக்கு வந்து அது என்ன பண்ணாலுமே வந்து வரவே இல்லை. ஒருத்தருக்கு நேற்று நாங்கள் ட்ரை பண்ணோம், வரவே இல்லை. ஸோ அவருக்கு நான் என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் உங்கள் லோக்கல் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கூகுள் கோலாப் யூஸ் பண்ணுங்கள். கூகுள் கோலாபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக ஜூபிட்டர் நோட் புக் மாதிரி இருக்கும். இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கே கோலாப்லையும் இந்த கோலாபரேட்டரி கூகுளில் வந்து இது வந்து டோட்டலி ஃப்ரீ தான். இதில் எல்லா லைப்ரரியுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ டென்சர் ஃப்ளோவாக இருக்கட்டும், கெராஸாக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்க்கு இந்த எஸ்கேலேர்ன் எல்லா லைப்ரரியுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இங்கே போயிருந்தீங்கன்னா இந்த ஃபைலு நியூ நோட் புக் க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த நோட் புக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் கூட உங்கள் லோக்கல் மிஷினில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ட்ரைவில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா நோட் புக்கையும் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேற்று அதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த இதில். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு வைங்க. சில பேருக்கு
எரர் வந்திருக்கும், ஆனால் இதில் எரர் வராது. டென்சர் ஃப்ளோ ASTFன்னு கொடுத்தனா ஸோ இது இம்போர்ட் ஆயிரும். அது லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.2. ஸோ கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கோலாபை வந்து நீங்கள் உங்களோட ட்ரைவோட கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரைவோட கனெக்ட் பண்ணி ஸோ மவுண்ட் ட்ரைவோட கனெக்ட் பண்ணி உங்கள் ட்ரைவில் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாஸை நீங்கள் இங்கேருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது கனெக்ட் டு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா அது கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நான் வெர்ஷன் பார்த்தோன்னா TF_version __. அது இல்லாமல் ஆட்டோ கம்பைலேஷனு, ஹெல்ப்பு, இது எல்லாமே கொடுக்கும். அதாவது இப்போ இந்த மாடியூலில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்க அதெல்லாம் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, கிளாஸு, மாடியூல்ஸு, இந்த லைப்ரரிக்குள்ளார இருக்கிறது எல்லாமே காட்டும். இப்போ மவுண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ட்ரைவு. ஸோ ட்ரைவில் வந்து நீங்கள் ஏதாவது டேட்டா வச்சுருந்தீங்கன்னா அந்த பேத்தை காப்பி பண்ணி நீங்கள் இதில் கொடுத்துட்டா போதும், ரீட் பண்ணிடும். ஸோ பேண்டாஸ் இதில் ஓகேங்களா. எல்லா லைப்ரரிஸும் இருக்கும். நான் இந்த இப்போ கெராஸ் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கெராஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதை விட சப்போஸ் உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகலை, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் கோலாபரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஓகே. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஜி. லைக் இர்ஃபான் முடிஞ்சல செஷனு? முடிஞ்சு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஆல். லைக் இதோட நம்ம செஷனை வந்து இதோட நம்ம முடிச்சிடலாம். இன்னையோட முடிக்கலாம். லைக் ஆக்சுவலாக வந்து 15 days வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கம்ப்ளீட் ஏஐ டாபிக்ஸை வந்து பார்த்தோம். நம்ம நாங்கள் எல்லாமே சென்னையில் இருக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் நேட்டிவ்க்கு திரும்ப முடியல. பட் சென்னையில் வந்து கொஞ்சம் வேர்ஸாக தான் இருக்குது சுச்சுவேஷனு. வேற இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே நேட்டிவ் பிளேஸ்ல இருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு சில பேர் சென்னையிலேயோ இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச வரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க பாருங்க. அப்படி முடியாத பட்சத்தில் லைக் ஆஃபீஸ் தான் போகணும்னா கொஞ்சம் சேஃபாக வந்து போயிட்டு இது பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் செஷன்ஸ் வந்து திரும்ப வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வில் பி கண்டினியூவிங். இது கம்ப்ளீட் ஏஐயா இருக்கும்.
அது வந்து எப்படின்னா 2 months கழிச்சு தான் வந்து இங்கிலீஷே ஆரம்பிப்போம். இங்கிலீஷ் ஒரு நிமிஷம் இருங்க. சாரி ஜி, இன்னொரு கால்ல வந்துருச்சு. அங்க பேச வேண்டியதா போயிடுச்சு. நம்ம மற்றபடி நம்ம நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்றது வந்து கரெக்டா வந்து 2 months கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தமிழ்ல கண்டினியூ பண்ணுவோம். தமிழ்ல கண்டினியூ பண்றது எப்படி பாத்தீங்கன்னா, எப்படியும் ஜூலை ஆகஸ்ட் முடிச்சுட்டு செப்டம்பர் வந்து வில் பி ஸ்டார்டிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் முடிச்சுட்டு எப்படி அந்த செஷன் வந்து 35 செஷன்ஸ் ஆர் 50 செஷன்ஸ் பிளான் பண்ணுவோம். செப்டம்பர் அக்டோபர் 15 இல்லாட்டி நவம்பர் மந்த் தான் வந்து நம்ம வந்து தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது வரையிலும் வந்து இந்த வீடியோஸை வந்து நீங்க வந்து போட்டு பார்த்துக்கலாம். நீங்க வந்து இது பண்ணி நீங்க வந்து பார்த்துடலாம். எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்களை வந்து நீங்க எங்களை நீங்க கால் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு கொள்ளலாம். லைக் லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். எங்களோட நம்பர் வந்து 9789888424. ஒரு எங்க டீம் வந்து நான் ஹெட் பண்றேன். என்னோட நேம் கலீல் அகமது. அது இர்ஃபானு இந்த ட்ரெயினர் எடுத்தவங்க, அப்புறம் தினேஷ்குமார், அப்புறம் இந்துமதி மேம், அப்புறம் கௌதம், அப்புறம் தினேஷ் பாண்டியன் இருப்பாங்க, அவங்க பிக் டேட்டா எடுப்பாங்க. இது மாதிரி ஒரு பெரிய டீம், மொத்தம் ஒரு 10 பேர் இருக்கிற டீம் நம்ம டீம் ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே நாங்க எல்லாருமே வந்து எஸ்எம்இஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக்லேயே வந்து அடிஷ்னலா நிறைய கான்செப்ட்ஸ் உள்ளுக்க சேர்த்து ஐஓடி பார்ட்டை உள்ளுக்க தூக்கி கொண்டு வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஏஐ பேக்கேஜா வந்து ஒரு ஃப்ரீ பேக்கேஜா வந்து நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து நாங்கள் போடலான்னு இருக்கிறோம். அது வந்து இட் வுட் டேக் சம் டைம். நான் சொன்னது மாதிரி ஒரு 4 months தமிழ்ல பண்றதுக்கு 4 months ஆகும். இங்கிலீஷ்ல பண்றதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து நாங்க வந்து இங்கிலீஷ்ல பண்ணுவோம். சர்வே எங்களுக்கு வந்து சர்வே போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு bigdatahandson.com எங்களோட வெப்சைட்ல போயிட்டு bigdatahandson.com போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எங்க சர்வே போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க போய் போட்டுக்கலாம். ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்நேஷ்னலா வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் வந்து எங்க வெப்சைட் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் bigdatahandson.com போனீங்கன்னா நம்மளோட வெப்சைட் இருக்கும். வெப்சைட்ல இந்த பார்ட்ல வீடியோஸ் இருக்கும். இந்த பார்ட்லயே வந்து வீடியோஸ் இருக்கும். இப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப் மீட்டப் வீடியோஸ்ல நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட வீடியோஸே வந்து இந்த இடத்துல வரும். நீங்க அதை பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எங்க எல்லா வீடியோஸும் வந்து யூடியூப்ல இருந்து போட்டா டைரக்டா இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணி நீங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இது வந்து நேற்றைய பதிவு, ஸோ நீங்க போட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பாருங்க வரிசையா வந்திருக்கு பாருங்க, டெய்லி பேசிஸ்ல செஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ்ல வந்து நீங்க ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னு சொன்னா என்னோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கும். என்னோட இன்ட்ரோடக்ஷனை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நாங்க எப்படி வளர்ந்தோம், நாங்க எங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து எங்களோட சேனல் வந்து பாத்தீங்க, யூடியூப் சேனல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahandson.com. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் வந்து நீங்க எங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா நாங்க அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து அப்பப்போ வந்து அந்த இடத்துல வரும். bigdatahandson.com போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அப்பப்போ வரும்.
நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ட்ரிச்சியில் வந்து பிரான்ச் போட போகிறோம். நம்ம மார்ச் ஏப்ரலில் மேபி இந்த கோவிட்னால ஏப்ரலில் வந்து ஒரு அஃபிஷியல் பிரான்ச் வந்து ட்ரிச்சியில் இருக்கும். ஸோ ட்ரிச்சி வந்து ஒரு சென்ட்ரலான லொக்கேஷன் இருக்கிறதுனால, ரெண்டாவது அதுதான் எங்களோட நேட்டிவாக இருக்கிறதுனால நாங்கள் ட்ரிச்சியில் பிரான்ச் வந்து போட்டுடுவோம் பை ஏப்ரல் 2021. bigdatahandson.com எங்கள் சேனல் போனீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எங்களோட எல்லா பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வரிசையாக படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்ட் 1 செஷனு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இன்னையோட செஷன் வந்து 15வது செஷன். இதோட நிறைவாகுது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்ட் 2. இது வந்து தமிழ்ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யாருமே எடுக்காத டாபிக். அது நீங்களே பாருங்களேன், கூகுள்ல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இன் தமிழ்னு அடிச்சிங்கன்னா யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாமே இங்கிலீஷு, சும்மா இந்த மிஷின் லேர்னிங் வீடியோ, இந்த மாதிரி 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் வீடியோ, எல்லாம் மிஷின் லேர்னிங் தான் வரும். இங்க நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே மிஷின் லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். 2 நிமிஷம் வீடியோ சும்மா வந்து ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு 3 hours. பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours வந்து தமிழ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதுவரையிலும் யாருமே பண்ணதில்லை தமிழ்ல. இங்கிலீஷ்ல மேபி இருக்கலாம், 1-2 இருக்கும் வீடியோஸ் வந்து. இந்த பாருங்க, இங்கெல்லாம் 46 minutes வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கம்பெனிக்காரங்க போட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல வந்து இதுவரையிலும் இங்க இருந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கிறது. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த பார்ட் 1 இன்னைக்கு நேற்று போட்டாச்சு. பார்ட் 2 பதிவு வந்து இன்னைக்கு நம்ம போட்டுடுவோம். இன்னைக்கு நம்ம போட்டதுக்கு அப்புறம் நீங்க யூடியூப்ல வந்து டைரக்டா போய் பார்த்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மீட்டப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் அப்பப்போ வந்து மீட்டப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறப்ப வந்து இந்த கோவிட்னால மீட்டப்ஸ்லாம் கிடையாது, இந்த வருஷமே இருக்காது. மீட்டப்ஸ் வந்து நார்மலாக ஐஐடி மெட்ராஸில் இருக்கும். அந்த ஐஐடி மெட்ராஸில் எங்களோட மீட்டப்ஸில் வரணும், வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து கலந்துக்கலாம். அது வந்து வருஷம் ஏப்ரல் மாதம் நடக்கும். இந்த வருஷம் நடக்கலை, அது வந்து கோவிட்னால இதாயிடுச்சு. அதனால இந்த வருஷம் அது வந்து நடக்கல. நெக்ஸ்ட் இயர் வந்து அது வந்து ஐஐடி மெட்ராஸ்ல, அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில, இந்த 2 இடத்துல மட்டும் வருஷம் நடத்துவோம். நார்மலா ஐஐடி மெட்ராஸ்ல மட்டும் தான் நடத்துவோம். திருச்சியில வந்து நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். எப்படின்னு தெரியல, அங்க கோவிட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஏப்ரல்ல வந்து ஒரு மீட்டப் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஜூன் ஜூலைல வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் ஜூலைல வந்து பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து அவங்க இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீல் டூ இட். அது வரையிலும் செஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் கண்டினியூ ஆகும். நன்றி நண்பர்களே. வேற எதுவும் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா ஜி? நோ கொஸ்டின்ஸ், ஃபைன். ஸோ தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு லேப்டாப் வந்து கொஞ்சம் நல்ல ஹெவியான லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்கள் தமிழ்ல செஷன் எடுக்கிறதுக்கு, இங்கிலீஷ்லையும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த லேப்டாப் வந்து உங்களுக்கே தெரியுங்களா, அந்த மிஷின் லேர்னிங் லேப்டாப்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதிலக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு மேபி ஒரு 1 இயர்ல வந்து எங்களால் வந்து அந்த ஹை அண்ட் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ப்ராசஸிங்லாம் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டுலாம் ஹெவியாக இருக்கணும் கெப்பாசிட்டி. அந்த லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 lakhs கிட்ட இருக்கும் இந்தியன் காஸ்ட். 1.5 lakhs இருக்கும், 2 lakhsல இருக்கும். அந்த NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு, ஹெவியான கிராஃபிக்ஸ் கார்டு, 16 GB கிராஃபிக்ஸ் கார்டு,
இந்த மாதிரி 20 இந்த மாதிரி 8 GB to 12 GB கார்ட்ஸ் அதெல்லாம் தான் இமேஜ் ப்ராசஸிங்ல யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து வெறும் சிம்பிள் லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நாங்கள் எங்களுக்கு வரும்போது மற்றவங்க வந்து தரும்போது நாங்கள் வந்து இலவசமாக வந்து எங்களால் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். லைக் கொஞ்சம் நல்ல வெர்ஷனில் போட்டு இமேஜ் ப்ராசஸிங்லாம் நல்ல எக்ஸாம்பிளில் போட்டு நல்ல ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் வந்து இலவசமாக எங்களால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த பாயிண்ட்ல கிடையாது. ஏன்னா எங்கள் பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 1.5 lakhs 2 lakhsலாம் ஆகும் லேப்டாப்பு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து ஃபண்டு எதுவும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணி நாங்கள் எங்களால் வந்து நல்ல இமேஜ் ப்ராசஸிங்லாம் ரொம்ப பெட்டராக வந்து கிளியராக வந்து பண்ண முடியும். நன்றி. ஸோ எதுவும் சப்போஸ் இன்கேஸ் எதுவும் உங்களுக்கு எதுவும் ஆன்சைட்ல எதுவும் இருக்கீங்க, நண்பர்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஃபண்டு போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கம்பல்ஷனே கிடையாது. நீங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப் முகவரி எண் தெரியும்னு நினைக்கிறேன், 978-988-424. அதுதான் எங்களோட நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூகுள் பேயும் இருக்கும். இந்த கூகுள் பே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபண்டு போடுறதுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதை லேப்டாப்ஸ் வாங்குறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரைஸ் பண்ணுவோம். இது மாதிரி இது பண்ணலாம். இல்லை நான் யூஎஸ்லேருந்தே வர்றேன், நான் டைரெக்டாக எங்களுக்கு டைரெக்டாக நான் லேப்டாப் நானே வாங்கி தர்றேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நண்பர்கள் நேராக வந்து வரும்போது நேராக வந்து நாங்கள் சொல்கிற கான்ஃபிகரேஷனை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் வந்து நாங்கள் வந்து இலவசமாக வந்து எங்களோட செஷன்ஸை வந்து நாங்கள் எடுப்போம். நன்றி நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நன்றி. உங்களிடம் இருந்து விடைபெறும் இர்ஃபான், கலீல் அண்ட் தினேஷ். நன்றி.